பீஸை எடுத்து இதிலேருந்து நம்ம இப்படி ஜாயிண்ட் போடுவோம். இது எந்த பக்கமாக அதிகமாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த பீஸு இப்போ கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போவும் நமக்கு பத்தாம தான் இருக்குது. திரும்ப வந்து நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துல ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்குது. பட்டி பீஸுனால நம்ம ஜாயிண்ட் போட்டாலும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டெல்லாம் தெரியாது. அசிங்கமாக பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வலது பக்கத்தில் போகிற பட்டி பீஸு தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வச்சு இப்படியே எடுத்துக்கலாம். இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சாரீ கிளாத்தை வச்சு தைச்சிக்கோங்க. கட் பண்ணிட்டு படிமான தையல் திருப்பி விட்டு ரஃப் தையல். ஓரமாக ஒரு தையல், கையில் அளவுக்கு கேப் விட்டு ஒரு தையல், இந்த பக்கத்தில் ரெண்டையும் சேர்த்து ஒரு ரஃப் தையல். இப்போ வந்து பட்டி பீஸு நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த பீஸை வந்து அப்படியே லைனிங் பீஸு மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பட்டியும் தனித்தனியாக பிரித்து தைச்சிருக்கோம். இடது பக்கம் பட்டி வலது பக்கம் பட்டின்னு. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. லைனிங் பீஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த லைனிங் பீஸ் வந்து இந்த பீஸில் மேல் பக்கமாக இருக்குது, இந்த பீஸில் கீழ்ப்பக்கமாக இருக்குது. இப்போது நல்ல பீஸ் ரெண்டும் வெளிப்பக்கம் ஒன்று உள்பக்கம் ஒன்றுமா இருக்குது. லைனிங் பீஸ் ரெண்டும் ஒட்டுன மாதிரி வச்சுருக்கேன். இப்படி ஜாயிண்டாக வச்சுருக்கேன். ஒன்று போல் இந்த பட்டி பீஸை மட்டும் ஒன்று போல் வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. வலது பக்கம் பட்டியை எடுத்துகிட்டு உயரம் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த உயரம் மெஷர் பண்ணுறது, இது பட்டியை எடுக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து இப்போ நான் வீடியோ போடலை. இப்போ வந்து நம்ம இப்படி துணி பத்தாமல் இருந்தாலும் அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, அதை எப்படி ஜாயிண்ட் போடுறது, ஃபினிஷிங் கரெக்டாக எப்படி கொண்டு வர்றது, இந்த மாதிரி இது நுணுக்கங்கள் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது இடது பக்கம், இது வலது பக்கம். இப்போ ரெண்டு பீஸ் வந்து ரெண்டாக கிடச்சிருச்சு நமக்கு. இடது பக்கத்தை வந்து ஜாயிண்ட் போட்டுருவான். இந்த ஜாயிண்டோட வந்து ரெண்டு பக்கத்துக்கும் ஜாயிண்டோட நான் வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து இதில் ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக்கெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடணும். நிப்பாட்டி போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். அப்படியே திருப்பி விட்டு ரெண்டாவது தையல். இதுக்கு மேலே வந்து நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் பார்க்க முடியும். 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த டாட் பீஸை மடித்து உள்ளே திருப்பி வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி அது மேலேயே இது வலது பக்கம், இது இடது பக்கம். இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது. நமக்கு இந்த கிராஸ் பார்க்குறதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதில் வந்து கவுப்பட்டி, இதில் வந்து பட்டன் பட்டி போட்டு திருப்பிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் இதெல்லாம் எப்பவும் போல்
ஜாயிண்ட் போடுறது, சிலிவி ஏற்றுறது எல்லாமே வந்து அதே மெத்தேடு தான், அதே மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. பட்டன் பட்டி போட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். எந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.